வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் கிளார் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த லைட் கொஞ்சம் கிளார் அடிக்கும். மற்றபடி கொஞ்சம் ஒரு சில் மூடு க்ரியேட் பண்ணும். ஒரு சில் மூட். அவர் இப்போ நான் கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன்னா, அதனால் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ அது வீடியோவை எடுத்துக்கலான்னு எடுக்கிறேன். இதில் யாரும் அவங்ககிட்ட கேட்டான்னா எனக்கு மனசில் பார்த்துதாங்க நான் எப்பவுமே பேசுவேன். சரி, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ஜல்பாய்குரி ஜங்ஷன் டு சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ட்ரெயின். புதுமையாக ட்ரை பண்ணேன். எப்போ யூஸ்வல் ட்ரெயினில் போகிறதோட இது புதுமையாக ட்ரை பண்ணால் நிறைய பேர் பார்ப்பீங்களா, அதனால தான். ஸோ இந்த சென்னை சென்ட்ரல், அதாவது நியூ ஜல்பாய்குரி டு சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ரேக்ஸ் நீங்கள் இல்லை, டேரக்ட் ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி வாரத்தில் ஒரு நாள் ஒரு ட்ரெயின் தான். ஆனால் ஏன் எக்ஸ்டெண்டிங் ஆகலன்னு எனக்கு தெரியல. ஆனால் ட்ரெயினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த ட்ரெயின் மாத்திரம் இந்த ரூட்டே ஸ்பெஷல் தான். நான் ஆரம்பிச்சு சொல்லாமல் உடனே சொல்லிடுறேன் நண்பர்களே, சொல்லிடுறேன் நண்பர்களே. அது பழைய ட்ரெயின் அப்படியே வருது, நான் வர முடியும். சரி, இந்த ட்ரெயின் வந்து நியூ ஜல்பாய்குரி, அதாவது அசாமோட கேட்வே ஆஃப் அசாம் டு கேட்வே ஆஃப் தமிழ்நாடு வரைக்கும் போகிற இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து நிறைய ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டு போகுது. வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அந்த மாதிரி. ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்ரெயினை பற்றி இல்லை, இந்த நியூ ஜல்பாய்குரியை பற்றி. சிலிகுரியோட இன்னொரு தலைமையில் தான் இந்த, அதாவது டார்ஜிலிங். நம்ம சேனலில் கூட டார்ஜிலிங் லோக்கல் இது சி மியூசிக் போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஊட்டி மலை ரயிலும் போட்டிருப்போம். அந்த 2 வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சா போட்டு நானே மறந்துட்டேன். எவ்வளோ வீக்ஸ் போச்சுன்னு எடுத்து பார்க்கணும். வீக்ஸ்க்காகலாம் இல்லை, எடுத்து பார்க்க 2 வீடியோவே நல்லாயிருக்கும். ஒன்று ஷார்ட்ஸ் 12 செகண்ட் வந்திருக்கும். ஒன்று அதான் நீயே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை விட்டுருங்க. ஸோ அந்த ஜல்பாய்குரி வந்து ஒரு கேட்வே மாதிரி அசாம்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவாக எடுத்தேன் அசாம் டூர் போகும்போது. நியூ ஜல்பாய்குரி யார், அதுவும் நம்ம சேனலில் போட்டு பார்த்துருங்க. நான் ரொம்ப மோசமாக இருக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும், நல்லா தான் எடுத்துருக்கேன். என்ன தேர்ட் ஏசி வந்து கொஞ்சம் கிளாஸ்லாம் வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் கிளாஸ் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு வீடியோ மட்டும் தான், மிச்சம்லாம் கேட்டால் எடுத்துருக்கணும். ஸோ அந்த நியூ ஜல்பாய்குரியில் வந்து சிலிகுரியோட இன்னொரு தமிழ் வந்து நியூ ஜல்பாய்குரின்னு சொல்லுவாங்க. நியூ தென்சிக்கியா தெரியுமா, நம்ம எஸ்எம்பிடி பெங்களூர் டு நியூ தென்சிக்கியா எக்ஸ்பிரஸ், அது நான் இன்னொன்று எடுக்கலை, ஆனால் அதை பற்றி சொல்லிடுறேன். அந்த ட்ரெயினுக்கு வந்து 2 இடத்துல லோக்கோ சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து விசாகப்பட்டினம், இன்னொன்று வந்து இந்த நியூ ஜல்பாய்குரி. அதாவது இங்கேருந்து டீசல் லோக்காவை மாற்றி வேறு ரூட் எடுத்துகிட்டு போவோம். நான் குவாஹாத்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோ கொண்டு வந்தேன். குவாஹாத்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது குவாஹாத்தி ஸ்டேஷன் மீட்டி ரூட்டில் அந்த இதிலே சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து வேறு ரூட் எடுத்து போவோம், இது வேறு ரூட் எடுத்து போவோம், அவ்வளோதான் வித்தியாசம் எடுத்துக்கும். இப்போ அது மோஸ்ட்லி எலக்ட்ரிக் போய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. நான் போனப்போ டீசலில் தான் இருந்தது, இப்போ எலக்ட்ரிக்கில் ஆகிருக்கும். ஏன்னா வருஷங்கள் போக போக எல்லாம் மாறிக்கிட்டே வருது இல்லை, ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த என்னடா லொக்கேஷனை மாற்றி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மாதிரி சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. லொக்கேஷனாக முக்கியம், கண்டென்ட் தான் முக்கியம். சரி, இந்த நியூ ஜல்பாய்குரி எக்ஸ்பிரஸுக்கு எங்கே ரிவர்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல முதல் ரிவர்ஸில் இருக்குது. வைசாக் வைசாக். அசாம் போகிற ட்ரெயின் இருந்தாலும் சரி, ஒடிசா போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பூரி போகிற, அதாவது ஒடிசாவில் போகிற எல்லா ட்ரெயினுமே விசாகப்பட்டினம் வந்து தான் ரிகர்சல் இருக்கும். இதில் இந்த நியூ ஜல்பாய்குரி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா
நான் போனதில்லை. ஆனால் இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இடன் ட்ரெயின்னு சொல்லலாம். எனக்கே நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில். அப்போ சரி நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுக்கிற மாதிரி என்னென்ன ட்ரெயின் போகுது சும்மா பார்த்தேன். வேல்ஸ்மே ட்ரெயின் ஆப்பில் நமக்குள்ளே என்ன கஷ்டம் அதில் தான் பார்த்தேன். அந்த மாதிரி சென்னை சென்ட்ரல் போட்டுருந்தது. என்ன ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தா நியூ ஜல்பாய்குரி. சரி எடுத்துருவேன். இந்த சிலிகுரி மவுண்டன் டார்ஜிலிங் சிலிகுரி ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சிலிகுரி டார்ஜிலிங் போயிருப்பீங்க. யார் யார் போனீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி கிளைமேட் இருந்ததுன்னு. ஸோ இந்த நியூ ஜல்பாய்குரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து மொத்தமாக 6 ஸ்டேட்டு கவர் பண்ணுது. அசாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இந்த 6 ஸ்டேட் கவர் 5 ஸ்டேட் கவர் பண்ணுது. இந்த 5 ஸ்டேட்டை கவர் பண்ணி தான் நம்ம போகுது ட்ரெயின். இங்கே வந்து 2 விஷயம் ஃபேமஸ் நியூ ஜல்பாய்குரி. டீ இலை, ஷார்ட்டரு, சிலிகுரி மவுண்டன், டார்ஜிலிங், இதெல்லாமே ஃபேமஸ்ஸு. இதில் வந்து நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரூட்டு தான். இந்த ரூட்டே செம்ம சூப்பராக சில்மூடாக இருக்கும். போனீங்கன்னா தெரியும். நீங்கள் டேரக்ட் ட்ரெயின் யூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கல்கட்டா போய் போகிறது தான் பெஸ்ட்டு. டேரக்ட் ட்ரெயின் மாதிரி யூஸே பண்ணாதீங்க. இந்த ட்ரெயின் கூட சொல்லியிருந்தேன், இது நல்ல ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் யூஸே பண்ணாதீங்க. இது வந்து ப்ரெஃபரன்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக இருந்தாலும் இது வந்து ப்ரெஃபரன்ஸ் கம்மி தான். கல்கட்டா போய் உடனே கல்கட்டா எக்ஸ்ப்ளோர் போட்டுது நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா கல்கட்டா வந்து சிலை கட்டுக்குது, இன்னும் நிறைய கன்வென்ஷன் நடக்குது, இன்னும் நிறைய ட்ரெயினிங் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. தயவு செஞ்சு இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது நான் பாட்ட பாரு நான் வார்த்தைகளாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் டேரக்ட் ட்ரெயின் யூஸ் பண்ணாதீங்க சொல்கிறேன். இது நான் 3 ட்ரெயினுமே போதும். இன்னொன்று எடுக்க போகிறேன், அதையும் சரி நான் அந்த ட்ரெயின் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.